தோழர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம டிஎன்பிசியில் 2023 நடந்த ஜெயிலர் எக்ஸாம், ஓகேவா? அந்த ஜெயிலர் எக்ஸாமோட தமிழ் கொஸ்டின் பேப்பர் வந்து பார்ப்போம். தமிழில் இப்போ கொஸ்டின் ரொம்ப ஸ்டாண்டர்டாகவே கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஓகேவா? சிறப்பு தமிழ்லையே சிறப்பு தமிழ்ல இருந்தெல்லாம் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த 2024 நடந்த குரூப் 4ல் 95 எடுக்கிறது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயமாயிருச்சு, ஓகேவா? நம்ம என்னதான் பழைய புக்கு புது புக்கு எல்லாம் படிச்சிருந்தாலுமே 95க்கு மேலே இருக்கிறது கஷ்டமான விஷயம். இப்போ கொஸ்டின் ஸ்டாண்டர்ட் மாத்திரனால நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி மாறிக்கணும். அதனால இப்போ நம்ம ஓல்டு கொஸ்டின் பேப்பர் பார்த்தா அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? தமிழில் கண்டிப்பாக 95 போட்டே ஆகணும். போட்டால் தான் நமக்கு ஜாப் அப்படிங்கிறது கன்ஃபார்ம் ஆகும். அதுக்கு இந்த 95 போடணும்னா கண்டிப்பாக நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்தே ஆகணும். நம்ம 2023 நடந்த ஒவ்வொரு கொஸ்டினாக பார்ப்போம். இதுக்கு முன்னாடி நம்ம ஃபர்ஸ்ட் ஃபாரஸ்ட் எக்ஸாம் ஒன்று நடந்தது. இதுக்கு முன்னாடி அந்த எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் போட்டிருக்கோம். அதை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, பாருங்கள். இன்றைக்கி நம்ம ஜெயிலர் எக்ஸாம், ஓகேவா? 2023 நடந்த ஜெயிலர் எக்ஸாமோட கொஸ்டின் பேப்பர் பார்க்கலாம். இது நான் உங்களுக்கு பார்க்கும்போதே சொல்லிடுறேன், புக்கில் இல்லாத கொஸ்டின் மட்டும் சொல்லிடுறேன், ஓகேவா? பழைய புக்கு புது புக்கு அதில் இருக்கிறத தவிர புக்கில் எங்கேயுமே இல்லாத கொஸ்டின் எதுங்கிற சொல்லிடுறேன். அதை மட்டும் நீங்கள் தனியாக நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நோட் பண்ணி வச்சுட்டு அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா, திரும்ப படிக்கிறப்ப ரிவிஷன் பண்ணுறப்ப அதை மட்டும் நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஏன்னா இதில் மேக்ஸிமம் 90 கொஸ்டின் கிட்ட தெரிஞ்ச கொஸ்டினாக தான் இருக்கும். ஒரு 5 கொஸ்டின் 10 கொஸ்டின் தான் தெரியாத கொஸ்டின் இருக்கும், அதாவது புக்கில் இல்லாத கொஸ்டின். அதை மட்டும் நான் என்னங்கிறத சொல்லிடுறேன். அதை நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு கடைசியில் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேவா? ஏன்னா எல்லா கொஸ்டினும் நம்ம எழுதிட்டு இருக்க முடியாது. ஓகே, இப்போ நம்ம கொஸ்டினுக்குள்ள போகணும். சின்னூல் என்ற பெயருடைய இலக்கண நூல் எதுன்னு கேட்குறாங்க, ஓகேவா? அப்போ சின்னூல், இந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின் புக்கில் கிடையாது. பழைய புக்கு புது புக்கு எதுலையுமே கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க. அப்போ சின்னூல் அப்படின்னா என்னது? நேமிநாதம், ஓகேவா? சின்னூல் அப்படிங்கிறது நேமிநாதம். அடுத்து புதுநெறி கண்ட புலவர் என்று யார் போட்டினார்? புதுநெறி கண்ட புலவர்னு வள்ளலார பாரதியார் போட்டிருப்பார், ஓகேவா? இங்கே பாருங்க, இதுக்கு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. கீழே பாரதியார் வள்ளலார்னு இருக்கு, மேலே வள்ளலார் பாரதியார்னு இருக்கு. நமக்கு கொஸ்டின் யார் போட்டிருந்தார்? வள்ளலாரை பாரதியார் போட்டிருந்தார், அதுதான் சரி. நெக்ஸ்ட், காலங்காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரும் பெயரச்சம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? அதாவது காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதியும் மறைந்து வரக்கூடிய பெயரச்சம். அதாவது இப்போ ஒரு வினைத்தொகைனா எப்படி இருக்கும்? வினைத்தொகைனா ஆடு கொடி அப்படின்னு இருக்கும். அதை முக்காலத்தையும் காட்டுற மாதிரி. ஆடு கொடினா அதுக்கு என்ன அர்த்தம்? ஆடிய கொடி, ஆடுகின்ற கொடி, ஆடும் கொடி, 3 அர்த்தம் இருக்கு. அப்ப இதுல அந்த ஆடிய அப்படின்னா அது இறந்த காலம், ஆடுகின்றனா அது நிகழ்காலம், ஆடும் அப்படின்னா அது எதிர்காலம். அப்ப இங்க வெறும் ஆடுன்னு இருக்கு. இப்படி அது என்னது? அதுல காலம் காட்டல, அதான் இங்க சொல்றாங்க. அப்ப அந்த காலம் காட்டும் இடைநிலையும் பெயரச்ச விகுதி, இதுல ஏதாவது பெயரச்ச விகுதி இருக்கா? இல்ல. அந்த பெயரச்ச விகுதியும் மறைந்து வரக்கூடிய பெயரச்சம் தான் எவ்வாறு அழைக்கப்படுதுன்னு கேட்கறாங்க. அதுக்கு பேர் தான் வினைத்தொகை, ஓகேவா? ஓகே, இது நிறைய எக்ஸாம்பிள் இருக்கு வினைத்தொகை. ஆடுகொடி, வளர் தமிழ், ஓகேவா? வீசு தென்றல்னா வீசிய தென்றல், வீசுகின்ற தென்றல், வீசும் தென்றல், 3 அர்த்தம் இருக்கு. வளர் தமிழ்னா வளர்ந்த தமிழ், வளர்கின்ற தமிழ், வளரும் தமிழ். இந்த மாதிரி முக்காலத்துக்கும் பொதுவாக வரக்கூடியது தான் இந்த வினைத்தொகை, ஓகேவா? ஓகே, வெறி அப்படிங்கிறது என்னது? சொல்லிசை அலைபடை. இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வெறி அப்படின்னா சொல்லிசை அலைபடை. இப்ப படுவும் கெடா, இந்த படுவும் கெடா இப்படி பிரிப்போம். இது மாதிரி இருந்தா அது நம்மளுக்கு செய்யுளிசை அடைபடை, ஓகேவா? இப்ப கெடுப்பதுவும் உடுப்பதுவும் துய்ப்பதுவும் அந்த மாதிரி வந்தா அது இன்னிசை அலைபடை. இப்ப நமக்கு இந்த மாதிரி வெறி, இந்த லாஸ்ட்ல இந்த வெறி ஈ அப்படின்னு புரிஞ்சு என்னது? அதுதான் சொல்லிசை அலைபடை, ஓகேவா? ஒற்றலைப்படைனா 2 மெய்யெழுத்துகள் 2 வந்திருக்கும், அப்படி இருந்தால் அது ஒற்றலைப்படை. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சரியான வினாவை தேர்ந்தெடுக்கு. இதுக்கு உண்டான இந்த தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை, ஓகேவா? இந்த சென்டென்ஸுக்கு பொருந்தக்கூடிய வினா. அப்ப சென்டென்ஸுக்கு பொருந்தக்கூடிய வினா என்னது? விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமையா? இது வராது. தனித்து உண்ணாமை விருந்தோம்பல் பண்பின் அடிப்படையா? இதுவும் வராது. விருந்தோம்பல் என்றால் என்னன்னா நமக்கு சொல்லியிருக்காங்க, இல்ல. தமிழரோட விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை தனித்து உண்ணாமை. அப்ப தமிழரின் விருந்தோம்பல் பண்பின் அடிப்படை யாது? இதுதான் சரி. அடுத்து, மேடை பேச்சில் மக்களை ஈர்த்தோர் திருவிக்கா பேரறிஞர் அண்ணா, ராபி சேதுப்பிள்ளை, கலைஞர் மு கருணாநிதி முதலியோர் ஆவர். அப்ப இந்த விடை கேட்ட வினா என்னது? மேடை பேச்சில் மக்களை ஈர்த்த 4 யார்? இதுதான் சரியானது. அடுத்து, ஐயோ முள் குத்தி விட்டதே, இந்த மாதிரி ஆச்சரியக்குறி வந்தாலே என்னது? அது உணர்ச்சி தொடர் தான், ஓகேவா? நெக்ஸ்ட், செய்வினை வாக்கியம்னா என்னது? ஒருவர் தானே அந்த செயலை செய்வது செய்வினை, ஓகேவா? பிறரை செய்ய வைக்கிறது செய்யப்பாட்டு வினை. உழவனால் நெற்பயிர் வளர்க்கப்பட்டது, அதாவது
உழவன் நெற்பயிரை வளர்த்தார் அப்படின்னு வந்தா அது செய்வினை. உழவனால் வளர்க்கப்பட்டது அப்படின்னு வந்தா அது செய்யப்பாட்டு வினை. அப்ப இது செய்வினைக்கு வராது. இங்க பாருங்க, சேக்கிலார் சோழனால் வரவேற்கப்பட்டார். சேக்கிலார் சோழனை வரவேற்றார்னு வந்தா அது செய்வினை. சோழனால் வரவேற்கப்பட்டார், அதாவது இந்த ஐயி ஆள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயி வந்தா செய்வினை, ஆள் வந்தா செய்யப்பட்டு வினை. ஓகேவா? இங்க பாருங்க, பாண்டியன் பரிசு பாரதிதாசனால் பாடப்பட்டது, ஆள் வந்திருக்கா, அப்ப இது செய்யப்பட்டு வினை. அப்ப இதுதான் நம்ம கரெக்ட். பாரதிதாசன் பாண்டியன் பரிசை பாடினார், அதுதான் செய்வினை. மீது மூணும் செய்யப்பட்டு வினை. இன்மையில் இன்னாதது யாதெனின் இன்மையின் இன்மையே இன்னாதது குறுப்பால அமைந்த அடிமோனை. மோனைனானது முதல் எழுத்து ஒன்று வரணும். அப்ப அடிமோனைனா இங்கேயும் இங்கேயும் ஒன்று வரணும். ஓகேவா? இப்ப இந்த இடத்துலயும் ஒன்று வந்தா அது பேர் சீர்மோனை. மேலே அடியும் கீழடியும் ஒன்று வந்தாதான் அடிமோனை. ஓகேவா? அப்ப அடிமோனைனா அந்த இன்மையின் இன்மையே, அதுதான் நமக்கு அடிமோனை. ஓகேவா? அடுத்து, சக மக்கள் ஒன்றென்பது உணர்வதற்கும் இனிதினிதான் எழுந்த உயர் எண்ணமெல்லாம் இயைபு அமைந்த சொற்கள் யாது. அதாவது இயைபுனா என்னது? கடைசி எழுத்து ஒன்று வரணும். உணர்வதற்கும் எண்ணமெல்லாம், அந்த மூணு வந்திருக்கா, அதுதான். அப்ப அந்த உணர்வதற்கும் எண்ணமெல்லாம் லாஸ்ட் எழுத்து ஒன்று வர்றதுக்கு பேர் தான் இயைபு. ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். தீயொழுக்கம் காணல் நீர் போன்றது. காணல் நீர்னா என்னது? காணல் நீர்னா இருப்பது போல் தோன்றும் ஆனால் இராதது, அதுதான் காணல் நீர். நெக்ஸ்ட், அறிஞர் அண்ணாவின் மேடை பேச்சு மடை திறந்த வெள்ளம் போல அமைந்துள்ளது. அப்ப மடை திறந்த வெள்ளம் எப்படி போவோம்? இது இந்த ஊமைக்கு, இது பேர் ஊமை தொடரின் பொருத்தமான பொருள். இந்த ஊமைக்கு பொருத்தமான பொருள் தெரிஞ்சிருக்கணும். மடை திறந்த வெள்ளம் எப்படி போவோம்? தடை இல்லாம மிகுதியா போவோம். ஓகேவா? அப்ப தடை இல்லாம மிகுதியானா அது மாதிரி என்னது? இங்கே தெளிவற்ற பேச்சுன்னு இருக்கு. மடை திறந்த வெள்ளம்னா தடை இல்லாம மிகுதியா போவோம். அப்ப இது வராது. குழப்பமான பேச்சும் வராது, கலக்கம் நிறைந்த பேச்சும் வராது. இது மூணுமே நெகட்டிவா இருக்கு. பாசிட்டிவா இருக்கிறது என்னது? இது ஒண்ணுதான். அப்ப தெளிவான சீரான பேச்சு. பொருந்தாத சொல்லை தெரிஞ்சிருக்க. பொருந்தாத சொல்லை தெரிஞ்சிருக்குன்னா என்னது? இப்ப இங்க பாருங்க, ஓதல், படா, கெடுப்பதும். இப்ப இந்த ஓதல் அப்படிங்கிறது வந்து இப்ப அளபடையில வந்து நமக்கு ரெண்டு வகை இருக்கு. ஒன்னு உயிரிழபடை, இன்னொன்னு ஒற்றளபடை. ஓகேவா? இந்த உயிரிழபடையில நமக்கு சொல்லிசை அளபடை, செய்யுளிசை அளபடை, இன்னிசை அளபடை. ஓகேவா? இது மூணுமே உயிரிழபடையில வரும். இப்ப இந்த ஓதல் அப்படிங்கிறது வந்து நமக்கு செய்யுளிசை அளபடை. படா, அதுவும் செய்யுளிசை அளபடை. கெடுப்பதும் அப்படிங்கிறது இன்னிசை அளபடை. ஓகேவா? அப்ப இது மூணுமே நமக்கு உயிரிழபடையில வந்துருது. இந்த விளக்கு அப்படிங்கிறது ஒற்றளபடையில வருது. அப்ப பொருந்தாதது இது ஒண்ணுதான். ஓகேவா? இதெல்லாம் வந்து நல்லா தெளிவா இருந்தாதான் நம்ம வந்து போட முடியும். டக்குன்னு அங்க பாக்குறப்ப நமக்கு எல்லாமே அளபடை தானே அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. இந்த ஏ பி டி மூணுமே என்னது? உயிரிழபடையில வரும். இந்த விளக்கு வந்து நமக்கு ஒற்றளபடையில வரும். ஓகேவா? ஓகே, மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையும் கரைக்கும். இப்பழமொழியோட பொருள் யாது? அப்ப மெல்ல பாயும் தண்ணீர் கல்லையே கரைக்குதுன்னா அப்ப நம்ம தொடர்ந்து முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்ப தொடர்ந்து முயன்றால் தடைகளையும் தாண்டலாம். அடுத்து, விழுந்தானை தூக்கி விட்டேன். இதுல விழுந்தானை அப்படின்னா என்னது? அதாவது இப்ப விழுந்தான் அப்படின்னு வந்தா அது ஒரு வினைமுற்று. விழுந்துட்டான், அப்ப விழுந்தான் அப்படின்னா அது வினைமுற்று. அப்ப விழுந்தானைன்னு மாறுறப்ப அந்த செயலை செஞ்சவனை குறிக்குதா? அப்ப அந்த செயலை செஞ்சவனை குறிச்சா அதுக்கு பேர் வினையாளனின் பேர். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட், வளர் என்ற வேர் சொல்லின் வினைமுற்று. வளருங்கிறது வினைமுற்றுனா என்னது? இப்ப வினைமுற்றுனா ஒரு வினை வந்து முடிஞ்சிருக்கணும், ஒரு செயல் முடிஞ்சிருக்கணும், அதாவது வளர்ந்தது அந்த மாதிரி வந்திருக்கணும். ஓகேவா? இப்ப இங்க பாருங்க, இந்த வளர்த்தல் அப்படிங்கிறது அது ஒரு தொழில். ஓகேவா? அது ஒரு தொழில் பெயர். வளர்ந்துங்கிறது என்ன? சென்டென்ஸ் எஞ்சி நிக்குது. வளர்ந்து நின்றது அப்படிங்கிற மாதிரி இது ஒரு வினையச்சம். இந்த வளரங்கிறது என்னது? இதுவும் ஒரு வினையச்சம் தான். ஓகேவா? இப்ப வளர்த்தார், அது என்னது? அதுதான் வினைமுற்று. அப்ப வினைமுற்று என்னது? ஒரு வினை வந்து முற்று பெற்று இருக்கணும், அந்த செயல் வந்து முடிஞ்சிருக்கணும், அதுக்கு பேர் தான் வினைமுற்று. அப்ப வளர்த்தார் அப்படிங்கறதான் சரி. வந்தனன் இச்சொல்லின் வேர் சொல்லி தேர்ந்தெடு. அப்ப வந்தனன் எப்படின்னா என்னது? வந்தனன்னா வா அப்படின்னு அர்த்தம். ஓகே, அப்ப வந்தங்கிறது அது பெயரெச்சம். வந்தான் அப்படின்னு வினைமுற்று. வருவான்னு என்னது? அது எதிர்காலம், இனிமே வரக்கூடிய சொல்றது. அப்ப நம்ம கேட்கறது வேர்ச்சொல். வேர்ச்சொல்னா வா, அதுதான் வேர்ச்சொல். ஓகேவா? வேர்ச்சொல் வந்து ஏவுற மாதிரி இருக்கணும், ஒரு செயலை செய்யற மாதிரி, கட்டளை ஏற மாதிரி இருக்கணும். ஓகேவா? இப்ப பரப்பு மின் இச்சொல்லின் வினையடியை தேர்ந்தெடு. வினையடினா என்னது? இந்த ஃபர்ஸ்ட் இருக்குல்ல, இப்ப பரப்பு மின் அப்படின்னு இருக்கா, இந்த பரப்பு மின்னா அதோட அடிச்சொல், இந்த இதுதான் அந்த வேர்ச்சொல். அந்த வேர்ச்சொல் பேர் தான் வினையடி. ஓகேவா? அப்ப பரப்பு, இதோட வேர்ச்சொல் வினையடி எல்லாம் ஒண்ணுதான். அப்ப பரப்பு, அதுதான் இதோட ஆன்சர்.
தென்னன் என்பது எவ்வகை பெயர்? தென்னன் அப்படிங்கிறது என்னது? தென்னன் அப்படின்னா தென்னாட்டான். அந்த தென்னாட்டானை தான் தென்னன்னு சொல்றோம். அதாவது தெற்கு பகுதியை சேர்ந்தவன். அப்ப தெற்குங்கிறது என்னது? அது ஒரு இடம் தானே. தென்னன்னா தெற்கு பகுதியில் இருக்கிறவன். அப்ப தென்னன். அப்ப தெற்கு அப்படிங்கிறது ஒரு இடம். அப்ப அது ஒரு இடப்பெயர். ஓகேவா? விடியலில் துயிலெழுந்தேன். இதில் விடியல் என்பது என்னது? விடியல்னா என்னது? அதாவது அது ஒரு காலம் தானே. விடியல், விடிய கால அப்படிங்கிறோம். அது ஒரு காலம். அப்ப அது காலப்பெயர். இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம் திருவரங்கம். ஓகேவா? இது அந்த 12 ஆழ்வார்கள். ஓகேவா? 4000 பிரபந்தத்தில் வரக்கூடியது. இது புக்கில் கிடையாது, நோட் பண்ணிக்கோங்க. இறைவனுக்கும் ஆண்டாளுக்கும் திருமணமான இடம். அப்ப இறைவன் யாரு? திருமால். அந்த திருமாலுக்கும் ஆண்டாளுக்கு திருமணமான இடம் திருவரங்கம். இது ஸ்கூல் புக்ல இல்லை. நுண்துளி தூங்கும் குற்றாலம் என்று பாடியவர் யாரு? சம்பந்தர். சம்பந்தர்னா திருஞான சம்பந்தர். ஓகேவா? நுண்துளி தூங்கும் குற்றாலம்னா திருஞான சம்பந்தர். இந்த அப்பர், சம்பந்தர், சுந்தரர் 3 பேரும் சேர்ந்தா மூவர் முதலிகள். அவங்க கூட மாணிக்க வாசகரும் 4 பேரும் சேர்ந்தா சைவ சமய குறவர்கள்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இது புக்ல இருக்கு, புது புக்ல இருக்கு. தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர் யார்? பெரியாழ்வார். இது ஸ்கூல் புக்ல கிடையாது. அப்ப தமிழ் இலக்கியத்தில் முதலாக தாலாட்டு பாடியவர்னா பெரியாழ்வார். ஓகே. நாட்டுப்புற இலக்கிய கூறுகளை வாய்மொழி, பன்னத்தி, பிசி, முதுசொல், அங்கதம் என்று சுட்டிக்காட்டிய இலக்கண நூல் எது? தொல்காப்பியம். ஓகேவா? பெரும்பாலும் இந்த இலக்கண நூல் நமக்கு மேக்சிமம் ஆப்ஷன்ல தொல்காப்பியம், நன்னூல் இந்த மாதிரி இருந்தால் மேக்சிமம் தொல்காப்பியம் போடுங்க. ஓகேவா? இதுவும் ஸ்கூல் புக்ல கிடையாது. இதுவும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க எத்தனை கொஸ்டின் இல்லை ஸ்கூல் புக்ல இல்லாதது வருது. சப்போஸ் இதுல இருந்து ஒரு கொஸ்டின் நமக்கு ஏதாவது எக்ஸாம்ல கேட்டா கூட நமக்கு யூஸ் ஆகும். சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலையடையாக பாடியவர் யார்? அழகிய சொக்கநாத பிள்ளை. இதுவும் கிடையாது ஸ்கூல் புக்ல. சிவனுக்கும் வாழைப்பழத்துக்கும் சிலையடையாக பாடியவர் அழகிய சொக்கநாத புலவர். தமிழ் முதல் பாவடிவ நாடக நூல். தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல் இது மனோன்மணியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, இந்த மனோன்மணியம். ஓகேவா? இது புக்கில் இருக்கு. இது பொறுப்பதில்லை தம்பி எரிதலல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திரோம் என பாரதியின் பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார்? வீமன். ஓகேவா? பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் யார்? வீமன். இது பொறுப்பதில்லை தம்பி எரிதலல் கொண்டு வா, கதிரை வைத்திழந்தான் அண்ணன் கையை எரித்திருவோம். பாஞ்சாலி சபதம் யார் வருது? பாரதியாரோட பாஞ்சாலி சபதத்தில் கூறுபவன் வீமன். ஓகேவா? இங்க பாஞ்சாலி சபதம் அப்படிங்கிறது புக்கில் இருக்கும், பழைய புக்கில் இருக்கும். ஆனா இந்த வீமன், அதாவது இந்த சென்டென்ஸ் இருக்காது. ஓகேவா? இதுவும் புக்கில் இருக்காது, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து சரியான இணையை தேர்ந்தெடுக்க. சரியான இணை எது? நவ்வீனா மான். இதுதான் சரியானது. புனல்னா மேகம் கிடையாது. ஓகேவா? அதாவது இந்த 3 சொல்லி புனல் வரணும். உகுதல். உகுதல்னா என்னது? உகுதல்னா அது ஒரு இது செய்யற மாதிரி. ஓகேவா? முகில். முகில்னா தான் என்னது? முகில்னா தான் மேகம். அப்ப நமக்கு சரியான ஆன்சர் இந்த நவ்வீனா மான். அதுதான் சரியான ஆன்சர். இது 3மே தப்பா இருக்கு. ஓகே. நெக்ஸ்ட் வாயில் இலக்கியம். வாயில் இலக்கியம்னா என்ன? தூது. தூது தான் வாயில் இலக்கியம். ஓகேவா? இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது, அடிக்கடி கேட்பாங்க. அடுத்து நச்சிலைவேல் கோக்கோதை நாடு. இது முத்தொள்ளாயிரத்துல வரும் இந்த சென்டென்ஸ். ஓகேவா? புது புக்ல இருக்கு. நச்சிலைவேல் கோக்கோதை நாடு அப்படின்னா சேர நாடு. ஓகேவா? கோக்கிள்ளி நாடு அப்படின்னு வரும். அந்த கோக்கிள்ளி நாடுனா சோழ நாடு. முத்து நாடுன்னு வந்தா அது பாண்டிய நாடு. ஓகேவா? அப்ப கோக்கோதை நாடுனா சேர நாடு. ஓகே. வெண்குடையான் நாடுன்னு வரும். வெண்குடையான் நாடுன்னு வந்தாலும் அது என்னது? அது பாண்டிய நாடு தான். ஓகேவா? கோக்கோதை நாடுனா சேர நாடு, கோக்கிள்ளி நாடுனா சோழ நாடு, வெண்குடையான் நாடுனா பாண்டிய நாடு. முத்தொள்ளாயிரத்துல இது 3க்கு மட்டும்தான் இருக்கும், பல்லவ நாடுக்கு இருக்காது. ஓகே. நெக்ஸ்ட் குலசேகர ஆழ்வார் பெருமாள் திருமொழி 4000 பிரபந்தத்தில் எந்த தொகுப்பில் உள்ளது? முதலாயிரத்தில் இருக்குது. ஓகேவா? பெருமாள் திருமொழி எழுதினது குலசேகர ஆழ்வார். அந்த பெருமாள் திருமொழி 4000 பிரபந்தத்தில் முதலாயிரத்தில் இருக்கும். ஓகே. நெக்ஸ்ட் அருண்மொழி தேவர் என்ற இயற்பெயரை உடையவர் யாரு? சேக்கிலார். இதெல்லாம் இருக்கு புக்கில். ஓகேவா? அப்போ அருண்மொழி தேவர் என்ற இயற்பெயரை உடையவர் சேக்கிலார். நெக்ஸ்ட் ஊனமில் ஊக்கமும் ஒளிர காய்த்த தீன் என்னும் செல்வமே பழுத்த சேனகர். இதுல தீன் என்பதன் பொருள் என்ன? மார்க்கம். இது சீரா புராணம். ஓகேவா? சீரா புராணம் நியூ புக், 11th புக்கு 12th புக்கு, அந்த 11th 12th புக்கில் இருக்கும். தீன் அப்படின்னா மார்க்கம், சீரா புராணத்தில் வரும். மதுரை கண்டம், கூடல் கண்டம், திருவாளவை கண்டம் என்ற 3 காண்டங்கள் இடம்பெற்றுள்ள நூல் திருவிளையாடல் புராணம். இது ஈஸியான கொஸ்டின் தான். நெக்ஸ்ட் கோவலன் தன் தீது இழல் என்று யாரை குறிப்பிடுகிறான்? கோவலன் தன் தீது இழல் மாதவி. இது புக்கில் இருக்காது. ஓகேவா? அப்ப கோவலன் கண்ணகி வாழ்க்கையை பத்தி கூறுறது இது மணிமேகலை, சிலப்பதிகாரம். ரெண்டுமே இந்த கோவலன் கண்ணகி வாழ்க்கையை பத்தி கூறும். மெயினா கோவலன் கண்ணகி மாதவி இவங்களை பத்தி பாடுறது இந்த சிலப்பதிகாரம்.
ஓகேவா. அதில் வந்து தன் தீது இழல் அப்படின்னு யாரை சொல்கிறான், மாதவிய கோலன்னு சொல்கிறார். ஓகேவா, இது புக்கில் இல்லை. உரைப்பாட்டு மடை என்னும் தமிழ் உரைநடை பகுதி இடம்பெற்ற நூலை இயற்றியவர் யாரு, உரைப்பாட்டு மடை. அது ஃபர்ஸ்ட் எந்த நூல், உரைப்பாட்டு மடைனா அது சிலப்பதிகாரம். ஓகேவா, சிலப்பதிகாரத்தை தான் உரைப்பாட்டு மடைன்னு சொல்லுவோம். சிலப்பதிகாரத்தை எழுதியவர் யாரு, இளங்கோவடிகள். இப்போ உலக உயிர்களுக்கு உண்டியும் உடையும் உரையிலும் கொடுப்பது எது வேணா மணிமேகலை சொல்கிறது, அறம். ஓகேவா, இது புக்கில் இருக்கு. அறம் எனப்படுவது யாதனை கேட்பின் மாநிலத்து மண்ணுயிருக்கு எல்லாம் உண்டி உடை உரையில் கொண்டது அப்படின்னு சொல்லி மணிமேகலை ஒரு பாட்டு இருக்கும். அப்போ அறம். ஓகே, நெக்ஸ்ட் சரியான இணையை தேர்ந்தெடுக்க. துகிர் அப்படின்னா துணியா, தப்பு. கிளினா அது கிளினா துணி. மறு அப்படின்னா பவளமா, தப்பு. நொடைனா விடை. ஓகேவா, இது வந்து புதுப்புக்கில் இருக்கு, சிலப்பதிகாரத்தில் வரும். ஓகேவா, புதுப்புக்கு சிலப்பதிகாரத்தில் வரும். நொடை கல் நொடை ஆட்டியர் அப்படின்னு வரும். அப்போ விலை. நொடைனா அதோட அர்த்தம் விலை. ஓகேவா, அப்போ பேரண்ட தோற்றம் குறித்த அறிவியல் செய்தியை குறிப்பிடும் சங்க இலக்கியம் பரிபாடல். ஓகேவா, இதுவும் புக்கில் இருக்கு. அடுத்து சங்க இலக்கிய நூல்களில் பண்ணோடு பாடப்பட்ட நூல், பண்ணோடு பாடப்பட்ட நூல் பரிபாடல். ஓகேவா, அதனால தான் ஓங்கு பரிபாடல்னு சொல்லுவோம். ஒத்த பதில் பத்து ஓங்கு பரிபாடல்னு சொல்லுவோம். ஏன் ஓங்கு பரிபாடல்னு சொல்கிறோம், ஓங்கி ஒலிக்குது, பண்ணோடு பாடப்பட்டதுனால தான் அது ஓங்கு பரிபாடல். ஓகேவா, இது புக்கில் இருக்கு. 10 பாட்டில் குறைந்த அடிகளை உடையது முல்லைப்பாட்டு. முல்லைப்பாட்டோட இது என்ன, மொத்தம் 103. ஓகேவா, 10 பாட்டிலே குறைந்த அடிகள் உடையது இந்த முல்லைப்பாட்டு. அதே மாதிரி 10 பாட்டிலே அதிக அடிகள் உடையது எது, மதுரை காஞ்சி தான். ஓகேவா, 782 அடி. குறைந்த அடி முல்லைப்பாட்டு. கம்பராமாயணத்தில் குகப்படலம், குகப்படலத்தை கங்கை படலம்னு சொல்லுவோம். கம்பராமாயணத்தில் மொத்தம் 6 படலம் இருக்கு. ஓகேவா, 6 படலம் இருக்கு. கம்பராமாயணத்தில் மொத்தம் 6 காண்டங்கள் இருக்கு. அந்த 6 காண்டத்தில் வந்து நிறைய படலம் இருக்கும். அதுல வந்து இந்த குகப்படலத்தை வந்து கங்கை படலம்னு சொல்லுவாங்க. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் கம்பன் இசைத்த கவியெல்லாம் நான் என்று சொல்லுவார் யாரு, பாரதியார். ஓகேவா, இது ரெண்டுமே புது புக்கில் இருக்கு. கம்பராமாயணத்தில் அனுமன் தலைமை பண்புகள் வீறு பெற்று விளங்கும் காண்டம் சுந்தர காண்டம். அது ஒன்றும் இல்லை, இப்போ அனுமன் தலைமை பண்புகள், அனுமன் வரக்கூடிய காண்டம் எதுன்னு கேட்குறாங்க. ஓகேவா, இப்போ யுத்த காண்டத்தில் வந்து இவருங்க வருவாங்க. கடைசியில் இந்த ராவணன் கும்பகர்ணன் அவங்களாம் யுத்த காண்டத்தில் வருவாங்க. ஆரண்ய காலத்தில் இந்த சடாயு அவங்களாம் ஆரண்ய காண்டத்தில் வருவாங்க. கிட்கிந்தா காண்டம் சுந்தர காண்டம். ஓகேவா, அந்த கிட்கிந்தா காண்டத்தில் தான் ராமனுக்கும் இவருக்கும் அந்த சுக்ரீவனுக்கும் வந்து ஒரு அறிமுகம் உண்டாகும், சுந்தர காண்டம். அப்போ கம்பராமாயணத்தில் அனுமனோட தலைமை பண்புகள் வீறு பெற்றிருக்கக்கூடிய காண்டம் சுந்தர காண்டம். ஓகேவா, இது வந்து புக்கில் டைரக்டாக இருக்காது, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஏலாதி எந்த வகை நூல் சார்ந்தது, ஏலாதி 15 கீழ்கணக்கு நூல். ஓகேவா, இது ஒரு சிம்பிளான கொஸ்டின் தான். மருந்து பெயரில் அமைந்த 2 நூல்கள். இப்போ திருக்குறளும் நாலடியும் மருந்து பேரில் அமைஞ்சது கிடையாது. இது அகநானூறு புறநானூறும் மருந்து பேரில் அறிஞ்சது கிடையாது. திரிகடுகம் ஏலாதி தான். திரிகடுகம்னா 3 மருந்து, ஏலாதினா 6 மருந்து. ஓகேவா, ஏலாதிய தமிழருக்கு அருமருந்து அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கட்டோருக்கு சென்றமிடமெல்லாம் சிறப்பு. இது வந்து புதுப்புக்கில் இருக்கு, ஔவையாரோட பாட்டு இது. ஓகேவா, மன்னனும் ஆசர கட்டோரும் சீர்தூக்கியும் மன்னனின் கட்டோரும் சிறப்புடையும் மன்னருக்கு தன் தேசமல்லால் சிறப்பில்லை, கட்டோருக்கு செல்லும் இடமெல்லாம் சிறப்புன்னு சொல்லுவாங்க ஔவையார். அது என்னது, மூதுரை. ஓகேவா, நெக்ஸ்ட் திருக்குறளை லத்தீன்ல மொழிபெயர்த்தவர் வீரமாமுனிவர். திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர்னு கேட்டால் ஜியு போப். ஓகேவா, இப்போ லத்தீன்னா வீரமாமுனிவர். பெரியாரை பேணி தமரா கொளல். அப்ப தமர்னா என்னது, தமர்னா அதாவது உறவினர், தமர்னா உறவினர், துணை, நட்பு, எப்படி வேணா அர்த்தம் வரும். ஓகேவா, அப்ப அந்த தமர் அப்படிங்கிறது துணைன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கிடைக்கதற்குரிய பேர்கள் எல்லாம் பெரும்பேறு என்று வள்ளுவர் என்ன கூறாரு, பெரியாரை பேணி தமரா கொளல். ஓகேவா, கிடைக்கிறதுக்கு அருகிய பேர்கள் எல்லாம் பெரும்பேறு ஒரு குறள் வரும். ஓகே, அந்த குறள் வந்து பெரிய அரியவற்றுள் எல்லாம் அறிதே பெரியாரை பேணி தமரா கொளல் அப்படிம்பாரு. அப்ப அந்த கிடைப்பதற்கெல்லாம் பெரிய பேர் என்னது, பெரியாரை பேணி தமரா கொளல். அதுதான் வந்து திருவள்ளுவர் சொல்றாரு. இப்ப இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம், ஓகேவா, திருவனந்தபுரம் நடுவு நூலகம் தான். இதை வச்சு கூட 2024 குரூப் 4ல ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. அதாவது இந்த ஆப்ஷனை மட்டும் மாற்றி கொடுத்துருந்தாங்க. இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம் வந்து மும்பை நூலகம் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க. அது வந்து ராங்கானது. ஓகேவா, அப்போ இந்த கொஸ்டினை பார்த்துருந்தா கூட நம்ம அந்த கொஸ்டினை வந்து அடிச்சிருக்கலாம். அது புக்கில் இருக்கு, இருந்தாலும் சப்போஸ் இந்த கொஸ்டின் வந்து அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. ஓகே, கொஞ்சம் மாடிஃபை பண்ணி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு. அப்போ திருவனந்தபுரம் நடுநூலகம் தான் இந்தியாவில் தொடங்கப்பட்ட முதல் பொது நூலகம். சரஸ்வதி மகால் நூலகம் ஆசியாவிலே மிக பழமையானது. கன்னிமாரா நூலகம் தமிழ் நூல்கள் அதிகமாக உள்ளது. தேசிய நூலகம் கொல்கத்தா என்னது,
அதுதான் இந்தியாவிலே பெரிய நூலகம். ஓகேவா, இந்தியாவோட மைய நூலகம். இப்போ இந்த திருவனந்தபுரம் நூல் தான் முதல் பொது நூலகம். வாழ்க்கையில் அடிப்படை தேவைக்கு அடுத்தலும் புத்தக சாலைக்கு தர வேண்டும் சொன்னவர் யாரு? அறிஞர் அண்ணா. இதெல்லாம் புக்கில் இருக்கு. சமரச சன்மார்க்க நெறிகள், சமரச சன்மார்க்கம் வந்தாவே யாரு? ராமலிங்க அடிகள், வள்ளலார் தான். இது புக்கில் இருக்கு. அடுத்து மூலிகை நோய் அறிந்து பொறுத்துக, இது வந்து பழைய புக்கில் இருக்கு. ஓகேவா. அப்போ ஆவாரம்பூ, ஆவாரம்பூனா சர்க்கரை நோய். வாழைப்பூ, வாழைப்பூனா வயிற்றுப்புண். வல்லாரை நினைவாற்றல். ஓகே, வல்லான் வந்து நல்லா நினைவாற்றலாம் இருப்பான் அப்படின்னு நான் வச்சுக்கோங்க. முடக்கத்தான்னா மூட்டு வலி, மூக்கு முடக்கத்தான் மூட்டு வலி. ஓகேவா, இது பழைய புக்கில் இருக்கு. இந்த ஆவாரம்பூவும் வாழைப்பூவும் இருக்காது, வல்லாரையும் முடக்கத்தானிலையும் பழைய புக்கில் இருக்கும். ஓகேவா, இந்த ஆவாரம்பூ வாழைப்பூ இருக்காது. இது ரெண்டும் தெரிஞ்சாலே நம்ம இதை சால்வ் பண்ணிடலாம். ஓகே, பழப்பம் பிடிக்க வேண்டிய சின்னஞ்சிறு வீரர்கள் தீக்குச்சிகள் என்று குழந்தை தொழிலாளர் நிலையினை தனது புது கவிதையில் பிடித்து காட்டியவர் யாரு? அப்துல் ரஹ்மான். இது புது புக்கில் இல்லை, பழைய புக்கிலையும் இல்லை. ஓகேவா. முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர்னா யாரு? பந்தர்னா அரேபியர் வணிகம் செய்யும் இடம். ஓகேவா, முசிறி துறைமுகப்பட்டினத்தில் பந்தர் அப்படிங்கிறது அரேபிய வணிகம் செய்ய முடியும். இது வந்து புக்கில் இருக்கு. அதாவது புது எடிஷன்ல இருக்காது, நியூ சமச்சீர் புக்கில். ஓகேவா, புதுசாக வந்த எடிஷன்ல இருக்காது. அதுக்கு முன்னாடி ஒரு எடிஷன் இருக்கும். இந்த 2019-20 ஒரு எடிஷன் இருக்கும். அந்த எடிஷன்ல இந்த லெசன் இருக்கும். ஓகேவா, 21-22 வந்த எடிஷன்ல இந்த லெசன் வந்து இருக்காது. ஓகேவா, இது முக்கியமானதான். முசிறி துறைமுகத்தில் பந்தருங்கிறது அரேபிய வணிகர் செய்யும் இடம். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் தோவாளை. இது புது புக்கில் இருக்கு. தோவாளைனா என்னது? பூச்சந்தை. அய்யலூர்னா ஆட்டுச்சந்தை. ஈரோடுனா ஜவுளிச்சந்தை. நாகப்பட்டினம்னா மீன் சந்தை. மூவலூர் ராமாமிர்தம் வாழ்ந்த காலம். எப்படி காலம்லாம் கேட்டிருக்காங்க பாருங்க. இது புது புக்கில் இருக்கு. மூவலூர் ராமாமிர்தம் வாழ்ந்த காலம். ஓகேவா, வாழ்ந்த காலம்னா 1883 இருந்து 1962 வரைக்கும். ஓகேவா, இது வந்து இந்த 1886, இது பெண்மையை பற்றி ஒரு லெசன் இருக்கும் புது புக்கில், அதில் வரும். இது வந்து முத்துலட்சுமி ரெட்டியோட காலம். இந்த 1870 வந்து சோபியா ஸ்கட்டர் நினைக்கிறேன். இந்த 1858 வந்து பண்டித ரமாபாயோட காலம். ஓகேவா, அப்போ மூவலூர் ராமாமிர்தத்தோட காலம் 1883 1962. சந்திரமண்டலம் கண்டு தெளிவோன் பாரதியார். ஓகேவா, சந்தி திருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம், வானை இழப்போம், கடல் மீனை இழப்போம், சந்தி திருப்பெருக்கும் சாத்திரம் கற்போம், சந்திரமண்டலம் கண்டு தெளிவோன்னு பாடுவார். இது புக்கில் இருக்கு. தமிழில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பத்தை கலந்தவர் யாரு? வீரமாமுனிவர். ஓகேவா, இப்போ இந்த தமிழில் வந்து எழுத்து சீர்திருத்தம் 2 பேர் பண்ணியிருப்பாங்க, வீரமாமுனிவர், பெரியார். ஓகேவா, இப்போ இந்த வீரமாமுனிவர் மாதிரியே எழுத்து சீர்திருத்தம் பண்ணவர் வந்து அயோத்திதாச பண்டிதர். வீரமாமுனிவர் மாதிரியே எழுத்து சீர்திருத்தம் பண்ண அயோத்திதாச பண்டிதர். இப்போ பெரியார் வந்து என்ன எழுத்து சீர்திருத்தம் பண்ணியிருப்பாருன்னா, இந்த ஐ அப்படிங்கிறத இப்படி இப்படி மாற்றிருப்பாரு. அப்புறம் பெரியார் வந்து நம்ம வீரமாமுனிவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா, இப்போ ஓ பழங்காலத்தில் வந்து ஓக்கு மேலே இப்படி புள்ளி வச்சிருந்தா அதுதான் ஓ, இப்படி இருந்தால் இதுக்கு பேர் தான் ஓ. இன்னைக்கு நம்ம எழுதுறோம்ல ஓன்னு எழுதுறோமா, பழங்காலத்தில் இதுதான் ஓ, இது வந்து ஓ, இது மாதிரி இருக்கும். அது போக ஒத்த கொம்பு ரெட்டை கொம்பு. இப்போ இந்த கேக்கு மேலே புள்ளி வச்சா இதுதான் கே, இப்படி வெறுமனே இப்படி இருந்தால் அதுக்கு பேர் கே. ஓகேவா, இந்த புள்ளிகளால் ஏற்படும் குழப்பம் இதை வந்து கலைஞ்சவர் தான் நம்ம வீரமாமுனிவர். ஓகேவா, இப்போ பெரியார் வந்து அந்த இதை மாற்றிருப்பார், ஐ அப்படிங்கிறத ஐன்னு மாற்றிருப்பாரு. அதுபோக பழங்காலத்தில் இப்படி இருக்கும், நானா இப்படி இருக்கும். ஓகேவா, இப்போ நான் இந்த மாதிரி மாற்றினது பெரியார். ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட்டு கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த கொடிங்கிறது என்னது? புறப்பொருள் வெண்பாமாலை. தமிழை வந்து சொல்லும், கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றி மூத்த குடி நம்ம தமிழ் குடி அப்படின்னு சொல்லி புறப்பொருள் வெண்பாமாலை. இது பழைய புக்கு. கிபி 2ஆம் நூற்றாண்டு தாலமி என்பவரால் மல்லியர்பா என்னும் துறைமுகம் சுட்டப்படும் பகுதி இது மயிலாப்பூர் தான் தாலமி வந்து மல்லியர்பான்னு சொல்லுவார். ஓகேவா. இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் என்னும் ஆய்வுக்காக கொலம்பியா பல்கலைக்கழகத்தில் முனைவர் பட்டம் பெற்றவர் யாரு? இந்தியாவின் தேசிய பங்கு வீதம் யார் எழுதுறான்னு தெரிஞ்சாவே போதும், சட்டமேதை அம்பேத்கர். இது புக்கில் இருக்கு. மணக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என மணக்கொடைக்கு எதிர்ப்பு தெரிவித்தவர் யாரு? காயிதே மில்லத். ஓகேவா, இது புக்கில் இருக்கு. நெக்ஸ்ட் வீரமாமுனிவர் எந்த நாட்டை சேர்ந்தவர்? இத்தாலி. ஜி போப்பு இங்கிலாந்து சேர்ந்தவர். கால்டுவெல் அயர்லாந்து. சீகல்பார்க் ஜெர்மன். ஓகேவா, இது புக்கில் இருக்கு. கொய்யாக்கனி என்ற நூலை எழுதியவர் யாரு? பாவலரேறு பெருஞ்சித்தனார். ரொம்ப ரொம்ப முக்கியம் கொய்யாக்கனி. பாவிய கொத்து, நூறாசிரியம், கொய்யாக்கனி, கனிச்சாறு, பாவலரேறு பெருஞ்சித்தனார் ரொம்ப ரொம்ப முக்கியமானவர்.
முதலில் 5ஆம் பிரயாயத்தில் வித்தியாபியாசம் செய்யும் பொழுது தாய் தந்தையர் பிள்ளைகளை ஆசிரியர்களிடம் அடைக்கலமாக கொடுத்து வந்தனர் ஊவேசா. இதில் வித்தியாபியாசம் அப்படிங்கிறது என்னது? கல்வி பயிற்சி. இது 12th புக்கு, 11th புக்கு, 12th புக்கு, அந்த 11th 12th புக்கு நியூ புக்கில் வந்து இருக்கிறது. ஓகேவா? இப்போ வித்தியாபியாசம் அப்படின்னா கல்வி பயிற்சி. ஓகேவா? அதுமாதிரி இந்த கல்வி தொடக்கம், எழுத்து பயிற்சி, மனைப்பயிற்சி ஒவ்வொன்றுக்கும் இதே மாதிரி வேற வேற வார்த்தைகள் இருக்கும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட்டு தேப்போ மீனாட்சி சுந்தரனாரின் காணல் வரி புது வகையான ஆராய்ச்சி நூல். ஓகே, சிலப்பதிகார காப்பியத்தை காணல் வரி என்னும் பகுதியை மையமாக இயக்கிச் செல்வது என்னும் கொள்கையை இதன் மூலம் நிலைநாட்டினார். ரெண்டுமே சரிதான். ஓகேவா? இது வந்து புக்கில் எங்கேயுமே இருக்காது, நோட் பண்ணிக்கோங்க. திராவிட சாஸ்திரி. திராவிட சாஸ்திரி என்று பாராட்டப்பட்டவர் யாரு? பரிதிமார் கலைஞர். ஓகேவா? பரிதிமார் கலைஞரை திராவிட சாஸ்திரின்னு சொன்னவர் யாரு? அவர் தான் சி.வை. தாமோதரனார். ஓகேவா? திராவிட சாஸ்திரினா பரிதிமார் கலைஞர், அவரை திராவிட சாஸ்திரின்னு சொன்னவர் சி.வை. தாமோதரனார். ஓகே, நெக்ஸ்ட் வட்டார மொழி கிளைமொழி. ஓகே, இப்போ வட்டார மொழி அப்படிங்கிறது வந்து ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி, ஒரே மொழியை ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க. இப்போ ஒவ்வொரு இடத்துல இருக்குது அப்படிம்பாங்க, இருக்குது அப்படிம்பாங்க. எழுதுறப்ப இருக்கிறதுன்னு எழுதுவோம். இப்போ சென்னை செல்லாம் கீது அப்படிம்பாங்க. அப்போ அந்த வட்டார மொழிங்கிறது ஒரே மொழி வெவ்வேறு இடத்துல வேற வேற மாதிரி வரும். அப்போ அது இருக்குதுங்கிறது வட்டார மொழி. கிளைமொழினா என்னது? ஒரு முதன்மையான மொழியை கொண்டு உருவாகக்கூடிய கிளைமொழி. இப்போ தமிழை வச்சு உருவான மொழி தான் இந்த கன்னடம், தெலுங்கு, மலையாளம். தமிழை வச்சு உருவான மொழி. அப்போ கிளைமொழினா கன்னடம், தெலுங்கு. எழுத்து மொழி. எழுத்து மொழினா என்னது? 4 ஏடுகள், அதாவது ஒரு தெளிவாக எழுதுவோம். பேச்சு மொழி தான் உணர்ச்சி மொழி. ஓகேவா? பேச்சு மொழி தான் ஒரு உணர்ச்சி, பேசுறப்ப தான் அந்த பேச்சு மொழி தான் நமக்கு உணர்ச்சிகள் வந்து வெளிப்படும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் தமிழ் எழுத்துக்களில் சீர்திருத்தம் செய்யும் வகையில் எகர ஒகர வரிசை எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பத்தை கலைந்தவர். அர்த்தம் இது 2 தடவை கேட்டிருக்காங்க பாருங்க. அதான் சொன்னேன்ல, ஓக்கு மேலே இப்படி புள்ளி வச்சா ஓ மட்டும் இருந்தா ஓ, இது பழங்காலத்தில் இப்படி இருந்து. அதே மாதிரி ஏக்கு மேலே புள்ளி வச்சா அது ஏன்னு மட்டும் இருந்தா இது ஏ. இதெல்லாம் மாத்தினவர் வீரமாமுனிவர். ஓகேவா? 2 டைம் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. மேடை காட்சி திரைகளை பற்றியும் நாடக அரங்கின் அமைப்பை பற்றியும். இந்த நாடக அரங்குன்னு வந்தாலே சிலப்பதிகாரம் தான். இது புக்கில் இருக்கு. இந்த நாடக அரங்குன்னு கேட்டால் சிலப்பதிகாரம். ஓகேவா? அதே மாதிரி இசை, நாடகம், இசை இந்த மாதிரி வந்தால் சிலப்பதிகாரம் தான் வரும். மீசைக்கார பூனை நூலின் ஆசிரியர் யாரு? பாவண்ணன். ஓகேவா? மீசைக்கார பூனை பாவண்ணன். இது புது புக்கில் இருக்கு. மங்கையர்க்கரசியின் காதல் என்ற சிறுகதை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள சிறுகதையில் தமிழின் முதல் சிறுகதை என போற்றப்படும் சிறுகதை எது? குளத்தங்கரை அரசமரம். ஓகேவா? இது வந்து புக்கில் எங்கேயுமே இல்லை, பழைய புக்கு புது புக்கு எதுவுமே இல்லை, நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பெருங்காப்பியம் சிறுங்காப்பியம் தொடர்பான இலக்கணம் கூறும் நூல் எது? காப்பியம், அதாவது காப்பிய இலக்கணம். ஓகேவா? இந்த காப்பியத்துக்கு உண்டான இலக்கணத்தை மட்டும் கூறக்கூடிய நூல்களே இருக்கு. தண்டி அலங்காரம், இன்னும் ஒரு 2-3 நூல் வரும். ஓகேவா? இதெல்லாம் வந்து காப்பிய இலக்கணத்தை மட்டும் கூறக்கூடிய நூல். ஓகேவா? இப்போ இந்த தண்டி அலங்காரங்கிறது காப்பிய இலக்கணத்தை மட்டும்தான் கூறும். அப்போ பெருங்காப்பியம் சிறுகாப்பியம். இந்த தொல்காப்பியம், நன்னூல் இதெல்லாம் காப்பிய இலக்கணத்தோடு சேர்த்து எழுத்து இலக்கணம், சொல் இலக்கணம், வாழ்வு இலக்கணம் அது எல்லாத்தையுமே கூறும். இந்த தண்டி அலங்காரம் வந்து காப்பிய இலக்கணத்தை மட்டும் கூறும். அப்போ பெருங்காப்பியம் சிறுங்காப்பியத்தை பற்றி கூறுறது தண்டி அலங்காரம். ஓகேவா? இது புக்கில் இருக்கு. கீழ்கண்ட சரியான விடையை தேர்ந்தெடுங்க. ஓகேவா? அப்போ கீழ்கண்ட செய்திகளில் கூத்துப்பட்ட நா. முத்துசாமி பற்றி சரியான செய்தி. தாமரை திரு விருது பெற்ற நா. முத்துசாமி புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தவர். புலியாட்டம் தோன்ற காரணமாக இவர் தாமரை திரு விருது பெற்றவர், அது கரெக்டு. ஆனால் புலியாட்டம் தோன்ற காரணமாக இருந்தவரா? தப்பு. கலைஞாயிறு முத்துசாமி, அது கரெக்டு. நாடகங்களை மீட்டெடுப்பதை தமது குறுக்கோளாக கொண்டவர், இது சரி. நா. முத்துசாமி தெருக்கூத்தை தமிழ் கலைஞர் முக்கிய அடையாளமாக்கியவர், சரி. ஓகேவா? அப்போ 2, 3 சரி, 1 வந்து தவறு. தாமரை திரு விருது பெற்றவங்கிறது சரி, புலியாட்டம்ங்கிறது தப்பு. ஓகேவா? இந்திரா காந்தி படித்த விஸ்வபாரதி பல்கலைக்கழகம் அமைந்துள்ள மாநிலம் எது? மேற்கு வங்காளம். ஓகேவா? இந்த விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை தோற்றுவிச்சவர் வந்து ரவீந்திரநாத் தாகூர். ஓகேவா? ரவீந்திரநாத் தாகூர் தான் இந்த விஸ்வபாரதி பல்கலைக்கழகத்தை தோற்றுவிப்பார். அது இருக்கிற இடம் மேற்கு வங்காளம். இது புக்கில் இருக்கு. நாளும் கிழமையும் நலிந்தோருக்கு இல்லை, ஞாயிற்றுக்கிழமையும் பெண்களுக்கு இல்லை எனும் பெண்ணுரிமைக்கு குரல் கொடுத்தவர் கந்தர்வன். இது புக்கில் கிடையாது. ஓகேவா? நோட் பண்ணிக்கோங்க. இப்போ தமிழக அரசின் பரிசு பெற்ற முடியரசனின் காவியம் எனது? பூங்கொடி. பூங்கொடி தான் தமிழக அரசு பரிசு பெற்ற முடியரசனோட காவியம். 1966 வாங்கியிருப்பார். ஓகேவா? நெக்ஸ்ட் நதி வெள்ளம் காய்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, விதி செய்த குற்றமின்றி வேறு யாரம்மா? யார் பாட்டு? கண்ணதாசன் பாட்டு. நெக்ஸ்ட் எது உண்மை தொகை? உண்மை தொகைன்னா என்னது? உம்முங்கிற வார்த்தை மறைஞ்சு வந்திருக்கணும். ஓகேவா? இப்போ இந்த தேரும் பாகனும் வந்துருச்சா, அப்போ இது உண்மை தொகை கிடையாது. மலர் கைனா என்னது? மலர் போன்ற கை, இது ஊமை தொகை.
மதுரை சென்றார், மதுரைக்கு சென்றார். அப்படின்னா இது 4ஆம் வேற்றுமை தொகை. அண்ணன் தம்பின்னு இருக்கா, இது அண்ணனும் தம்பியும்னு வரும், அதுதான் உண்மை தொகை. இப்ப அண்ணனும் தம்பியும் அந்த உம்மு வந்து அப்படியே வந்துட்டா, இப்ப அண்ணனும் தம்பியும் உம்மு டைரக்டா வந்தா என்னது, அதுக்கு பேர் எண்ணுமை. அது மறைஞ்சு வந்தா உண்மை தொகை. நெக்ஸ்ட் செல்வி செய்தாள். செல்வி செய்தாள் அப்படிங்கிறது ஒரு தன்வினை. இப்போ பிறவினைனா என்னது, செல்வி செய்வித்தாள், அதுதான் வரும். ஓகே, செல்வி செய்வாள், செய்கிறாள், செய்தாள்லாம் வராது. செல்வி செய்தாள்ங்கிறது தன்வினை. பிறவினைனா தனினா அவங்க அந்த செயலை செய்யறது, பிறவினைனா மற்றவங்களை செய்ய வைக்கிறது, இல்லை மற்றவங்களுக்காக செய்யறது. ஓகேவா, இப்போ செல்வி செய்தாள்னா தன்வினை, பிறவினைனா செல்வி செய்வித்தாள், மற்றவங்கள செய்ய வச்சிருக்கா. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் பெயருக்கேற்ற வினைமரபினை தெரிஞ்சிடு. பெயருக்கேற்ற வினைமரபு. செய்யுள், செய்யுள வந்து எழுதினான்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, கரெக்டா பார்க்கணும்னா செய்யுள எழுதினான்னு சொல்லக்கூடாது, இயற்றினான். செய்யுள் இயற்றினான், கவிதை இயற்றினான். ஓகேவா, கட்டுரைனா எழுதினான்னு சொல்லலாம், செய்யுள் கவிதை அதெல்லாம் இயற்றினான்னு சொல்லணும். ஓகேவா, புனைந்தான்னு என்னது, புனைந்தான்னு சொல்லக்கூடாது. ஓகேவா, ஓவியத்துக்கு தான் ஓவியம் புனைந்தான்னு சொல்லணும். சரியான ஒற்றை இனம் காண்க. அவன், அதாவது சிகப்பு, இந்த சிகப்பு சிவப்பு சிகப்பு சிகப்புல எது சரி அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, சிகப்புங்கிறது வார்த்தையே தப்பு, சிவப்பு தான் சரி. இந்த கான் சொல்லக்கூடாது, சிகப்புன்னு சொல்லக்கூடாது, சிவப்பு தான் சரி. ஓகேவா, அப்ப அவன் சிவப்பு மேலையாடையை அணிந்து கொண்டு அலுவலகத்திற்கு புறப்பட்டான், அதுதான் சரி. ஓகேவா, இவங்க சிகப்பு ஷர்ட்டுன்னு இருக்கு, இது தப்பு. ஓகேவா, அதே மாதிரி இந்த சிகப்பு தப்பு, சிவப்பு தான் சரியான ஆன்சர். ஓகேவா, வா தான் வரணும். ஓகே ஓகே நெக்ஸ்ட் பகுத்தறித்துறையில் அவருக்கு இணை அவரே என்று அம்பேத்கர் சொன்னவர் யாரு, நேரு. இது பழைய புக்ல இருக்கு. ஓகேவா. நெக்ஸ்ட் எவருடன் உறவு கலவாமை வேண்டும். வள்ளலார் என்ன சொல்றாரு, உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவோர் உறவு கலவாமை வேண்டும். இது வந்து தெய்வமணி மாலை, வள்ளலார் எழுதின தெய்வமணி மாலை அப்படிங்கிற ஒரு நூல்ல இருந்து வந்த பாட்டு. ஓகேவா, இது புது புக்ல இருக்கு. இன்சொல் என்பதன் எதிர்ச்சொல். இன்சொல்னா என்னது, இன்சொல்னா ஒரு இனிமையான சொல், அதோட எதிர் சொல்னா வன் சொல். ஓகேவா, நண்பாற்றாராகி நயமில்ல செய்வாருக்கும் பண்பாற்றாராதல் கடை, அது ஒரு திருக்குறள். அப்ப நயமில்ல அப்படின்னா என்னது, நயமில்லைன்னா ஒரு தீயதுன்னு அர்த்தம். ஓகேவா, அப்ப நமக்கு கொஸ்டின் பாருங்க, பொருத்தமான எதிர்ச்சொல். அப்ப நயமில்லைன்னா ஒரு கெட்டதுன்னு அர்த்தம். அப்ப அந்த கெட்டதுக்கு பொருத்தமான எதிர்ச்சொல் என்னது, நல்லது. ஓகே, அப்ப வஞ்சகம், சூழ்ச்சி, பழித்தல் இதெல்லாம் வராது, நன்மை தான் வரும். இது தெளிவா இருக்கணும். எதிர்ச்சொல் கேட்கறாங்கன்னா பொருள் கேட்கறாங்கன்னு தெளிவா இருக்கணும். ஓகேவா. அடுத்த அம்மானை பற்றி தவறான ஒன்றை தேர்ந்தெடுக்க. அம்மானை, அம்மானை ஒரு வகை காய் விளையாட்டு. ஓகேவா, அம்மானை காய் விளையாட்டு. அம்மானை வந்து 3 பெண்கள் விளையாடக்கூடிய விளையாட்டு. ஓகேவா, அம்மானை சுவையான ஒரு உரையாடல் விளையாட்டு. ஓகே, கரெக்ட் தான். அம்மானை பெண்கள் விளையாடுவது கரெக்ட் தான். இப்போ அம்மானைனா 3 பெண்கள், இப்படி 3 பெண்கள் சுற்றி உட்காந்துக்கிட்டு ஒரு பெண் வந்து கல்லை வந்து மேலே தூக்கி போட்டு ஒரு பெண் வந்து கேள்வி கேட்பாங்க. ஒரு பெண் ஒரு கருத்தை சொல்லுவாங்க, அந்த கருத்தை வச்சு 2வது பெண் கேள்வி கேட்பாங்க, அதுக்கு 3வது பெண் பதில் சொல்லணும். ஓகேவா, இந்த 3 பேர் வட்டமா வந்து 3 பெண்கள் விளையாட தான் அந்த அம்மானை. அப்ப அம்மானைங்கிறது 10 பேர் இணைந்து விளையாடுறது கிடையாது, 3 பேர் இணைந்து விளையாடுறது. அப்ப இதுதான் சரி. ஓகே, நெக்ஸ்ட் கீழ்கண்டவற்றில் பொருந்தாத சொல்லை தேர்ந்தெடுங்க. பொருந்தாத சொல்லானது செம்மை, பசுமை, கருமை, எளிமை. செம்மைனா பண்பு தொகை, பசுமைனா பண்பு தொகை, கருமைனா பண்பு தொகை, எளிமைனா பண்பு தொகையா கிடையாது. அப்ப இது 3 பண்பு தொகையில வந்துடும், இது ஒண்ணுதான் தனியா இருக்கு. அப்ப இதுதான் ஆன்சர். ப்ரொபோசல் கலைச்சொல்குள்ளே தமிழாக்கம் என்னது, ப்ரொபோசல்னா கருத்து உரு. ஓகேவா, அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜ்னா புதை சாக்கடை. ஓகேவா, நல்ல வேலை இங்கே பாதாள சாக்கடைன்னு கொடுத்துருந்தா நமக்கு குழம்பி இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து பாதாள சாக்கடைன்னு தான் சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் அண்டர் கிரவுண்ட் ட்ரைனேஜுக்கு பொருத்தமான தமிழ் பேர்னு சொல்லி புதை சாக்கடையை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா, சப்போஸ் ஆப்ஷன்ல பாதாள சாக்கடை இருந்தால் அதுவும் வரும்னு உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். பாதாள சாக்கடை போடக்கூடாது, புதை சாக்கடை தான் போடணும். ஓகே, ஒளி வேறுபாடு வந்து சரியான பொருள். இப்போ இந்த கறிக்கும் என்ன வரும், இந்த கறிக்கு கருமை வரும். ஓகே, இந்த கறிக்கு இந்த கடுமை வருமா, வராது. ஆடு மாடு வருமா, வராது. அப்ப இந்த கறினா என்னது, ஆண் யானை. இந்த கறினா ஆண் யானை. இந்த காய்கறி, இந்த கறினா காய்கறி. அப்ப இது கரெக்ட் தான். நெக்ஸ்ட் பொருந்தாத இணையை கண்டறிக. பொருந்தாத இணை கோலம், கோலம்னா அழகு. ஓகே, கரெக்ட். குளவினா குழந்தை, கரெக்ட். கூரை, கூரைனா புடவை. இந்த கூரைனா வீட்டோட கூரை, இந்த கூரைனா புடவை. இந்த கூலம்னா தானியமா, தப்பு. கூலத்துக்கு இந்த லா வரும். ஓகேவா, இந்த லா வந்தாதான் அதுக்கு பேர் தானியம். நமக்கு இது மாறி வந்திருக்கு. நெக்ஸ்ட் தே அப்படின்னா என்னது, தேனா கடவுள். இது ஓரெழுத்து ஒரு மொழியில வரும். ஓகேவா, தேனா கடவுள். பூமி எனும் பொருள் தரும் சொல், பொருள் தரும் ஓரெழுத்து ஒரு மொழி. அப்ப பூமின்ற ஓரெழுத்து ஒரு மொழி என்னது, கூ தான் பூமி. இதெல்லாம் புது புக்கில் இருக்கிறது. சொற்களை ஒழுங்குபடுத்தி
சரியான சொற்றொடரை தேர்ந்தெடு. கலர் நிலம் இல்லாத கல்வி பெண். அப்ப சரியானது என்னது? கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம். இதை சொன்னது யாரு? பாரதிதாசன். ஓகேவா? இதை சொன்னது பாரதிதாசன். ஓகே, நெக்ஸ்ட் முறையான சொற்றொடரை கண்டறிக. தாய் தமிழினை இழந்து விடக்கூடாது, விழிகளை இழந்து விட்டால். இது படிச்ச பார்த்தாலே தெரியும், ஈஸியானது. அப்ப விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்து விடக்கூடாது என்று எண்ணியவர் யாரு? இளங்குமரனார். அதாவது நம்மளோட பார்வை இழக்க நேரிட்டா கூட கண்ணை மூடிய மாதிரியே எழுத பழகினவர் வந்து திருவிக்கா. அந்த திருவிக்கா மாதிரியே கண்ணை மூடின மாதிரியே எழுத பழகினவர் தான் நம்ம இளங்குமரனார். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் பங்கர். பங்கர் இல்லை, இது பஸ்கர். பஸ்கர் நினைவு அறக்கட்டளை சொற்பொழிவு என்ற தலைப்பில் இலங்கை யாழ்ப்பாணை பல்கலைக்கழகத்தை உரை நடத்தியவர் தனிநாயகம் அடிகள். ஓகேவா? இது புக்கில் இருக்கு. நெக்ஸ்ட் சரியான அகரவரிசை. அகரவரிசை என்னது? உளவு, ஏர். ஃபர்ஸ்ட் எப்பவுமே உயிரெழுத்து தான் ஃபர்ஸ்ட் வரும். இங்கே மா வந்திருக்கு, உயிரெழுத்துக்கு அடுத்து மா வந்திருக்கு. நமக்கு ஏ இருக்கு, அந்த ஏ தான் முன்னாடி வரணும். ஓகே, அப்போ இது வராது. இங்கே மா முன்னாடி வந்திருக்கு, இதுவும் வராது. இங்கே ஊக்கு முன்னாடி ஏ வந்திருக்கு, அப்போ இது வராது. அப்போ இதுதான் ஆன்சர். ஓகேவா? அவ்வளோதான். இப்போ இதில் வந்து ஒரு 10 கொஸ்டின் கிட்ட தெரியாத கொஸ்டின் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதை மட்டும் தனியாக எழுதி வச்சுக்கோங்க. மீதெல்லாம் புக்கில் இருக்கிறது நம்ம புக்கில் படிக்கிறப்பே வந்து நம்ம மைண்டில் நல்லா ஸ்டோர் ஆயிரும். இப்போ இந்த மாதிரி தெரியாத கொஸ்டின் தான் நமக்கு வந்து கொஞ்சம் பழைய, திடீர்னு நம்ம ஏதாவது எழுத போகிற எக்ஸாமில் கேட்டாங்கன்னா நம்ம அங்கே வந்து நம்ம தெரியாமல் முடிச்சுட்டு இருப்போம். அப்போ இது மாதிரி ஓல்டு கொஸ்டின் பார்க்கறது மூலமாக தெரியாத கொஸ்டின் நம்ம நிறைய கொஸ்டின் வந்து எழுதி வச்சு, அந்த தெரியாத கொஸ்டினை மட்டும் எழுதி வச்சு படிச்சுக்கிட்டோம்னா நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். நன்றி.